ஓம் சாந்தி 26/2/2025 காலை முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நாம் பழைய ஆடையை விட்டுவிட்டு வீட்டுக்கு செல்வோம். பிறகு புதிய உலகத்தில் புதிய ஆடையை பெறுவோம் என்ற அளவற்ற மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்க வேண்டும். கேள்வி: நாடகத்தின் எந்த ஒரு துல்லியமான ரகசியம் மிகவும் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது? பதில்: இந்த நாடகம் பேன் ஊறுவது போல நகர்ந்து கொண்டே இருக்கிறது. டிக் 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 என்று சென்று கொண்டே இருக்கிறது. யாருடைய எந்த ஒரு செயல் நடந்ததோ அதே செயல் மீண்டும் அவ்வாறே 5000 வருடங்களுக்கு பின்னால் ரிப்பீட் ஆகும், மீண்டும் நடைபெறும். இந்த ரகசியம் மிகவும் சூட்சுமமாக புரிந்து கொள்ள வேண்டியதாகும். எந்த குழந்தைகள் இந்த ரகசியத்தை சரியாக புரிந்திருக்கவில்லையோ அவர்கள் நாடகத்தில் இருந்தால் பிறகு முயற்சி செய்வோம் என்று கூறுகிறார்கள். அத்தகைய குழந்தைகளால் உயர்ந்த பதவியை அடைய முடியாது. ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு தந்தையை பற்றிய அறிமுகம் கிடைத்தது. பிறகு தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டும், மேலும் தூய்மையாக ஆக வேண்டும். ஹே பதீத பாவனரே, வந்து எங்களை தூய்மையாக ஆக்குங்கள் என்று கூறவும் செய்கிறார்கள். ஏனெனில் நாம் பதீதமான தூய்மையற்ற புத்தி உடையவர்கள் ஆவோம் என்று புரிந்திருக்கிறார்கள். இது பதீதமான இரும்பு யுகத்தின் உலகமாகும் என்று புத்தியும் கூறுகிறது. புதிய உலகத்தை சதோ பிரதானம், பழைய உலகத்தை தமோ பிரதானம் என்றும் கூறப்படுகிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது தந்தை கிடைத்துள்ளார். பக்தர்களுக்கு பகவான் கிடைத்துள்ளார். பக்திக்கு பின்னர் பகவான் வந்து பக்தியின் பலனை அளிக்கிறார் என்று கூறவும் செய்கிறார்கள். ஏனெனில் முயற்சி செய்கிறார்கள், பிறகு பலனையும் வேண்டுகிறார்கள். பக்தர்கள் எப்படி உழைக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அரை கல்பம் நீங்கள் பக்தி மார்க்கத்தில் அடிகளை வாங்கி களைத்து போய்விட்டிருக்கிறீர்கள். பக்தியில் மிகுந்த உழைப்பை செய்திருக்கின்றீர்கள். இதுவும் நாடகத்தில் பொருந்தி உள்ளது. பலனை அடைவதற்காக உழைத்திருக்கின்றீர்கள். பகவான் வந்து பக்தியின் பலனை அளிப்பார் என்று குழந்தைகள் நினைக்கிறார்கள். எனவே பலன் அளிப்பவர் பிறகும் பகவானே ஆவார். பக்தர்கள் பகவானை நினைக்கிறார்கள். ஏனெனில் பக்தியில் துக்கம் உள்ளது. ஆக எங்களுடைய துக்கத்தை நீக்குங்கள், தூய்மையாக ஆக்குங்கள் என்று கூறுகிறார்கள். இப்பொழுது ராவண ராஜ்யம் ஆகும் என்பதை யாரும் அறியாமல் இருக்கிறார்கள். ராவணன்தான் தூய்மையற்றவராக நம்மை ஆக்கியுள்ளான். ராமராஜ்யம் வேண்டும் என்று கூறவும் செய்கிறார்கள். ஆனால் அது எப்பொழுது எப்படி வரவேண்டியுள்ளது என்பது பற்றி யாருக்குமே தெரியாது. இப்பொழுது ராவண ராஜ்யமாகும் என்பதை ஆத்மா உள்ளுக்குள்ளே புரிந்திருக்கிறது. இதுவோ பக்தி மார்க்கமாகவே இருக்கிறது. பக்தர்கள் நிறைய நடனம், கேளிக்கை விஷயங்களை செய்கிறார்கள். அதிலே குஷியும் கிடைக்கிறது, பிறகு அழவும் செய்கிறார்கள். பகவான் மீதுள்ள அன்பிலே அவர்களுக்கு கண்ணீர் வந்து விடுகிறது. ஆனால் பகவான் யார் என்று அறியாமல் உள்ளார்கள். யாருடைய அன்பில் கண்ணீர் வருகிறதோ அவரை அறிய வேண்டும் அல்லவா? படங்களில் ஒன்றும் கிடைக்க முடியாது. நிறைய பக்தி செய்கிறார்கள் என்றால் காட்சி கிடைக்கிறது, அவ்வளவுதான். அதுவே அவர்களுக்கு குஷியின் விஷயமாகி விடுகிறது. பகவான் தானே வந்து நான் யார் என்ற தன்னை பற்றிய அறிமுகத்தை அளிக்கின்றார். நான் யாராக இருக்கின்றேன், எப்படி இருக்கின்றேன் என்பதை உலகத்தில் யாரும் அறியாமல் உள்ளார்கள். உங்களிடையேயும் யார் பாபா என்று கூறுகிறார்களோ அவர்களில் கூட ஒரு சிலர் பக்குவமாக இருக்கிறார்கள், ஒரு சிலர் பக்குவமற்று இருக்கிறார்கள். தேக அபிமானத்தை விடுவதில்தான் உழைப்பு அடங்கியுள்ளது. நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம்: உயர்ந்த பதவியை அடைய வேண்டும் என்றால் தந்தைக்கு முழுமையிலும் முழுமையான உதவியாளர் ஆக வேண்டும். குருடர்களுக்கு வழி காண்பிக்க வேண்டும். எல்லையற்ற கடிகாரத்தை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, யக்யத்தை பராமரிப்பதற்காக உண்மையிலும் உண்மையான பிராமணர் ஆக வேண்டும். பணம் முதலியவை இருந்தால் அவற்றை பயனுள்ளதாக்கி தந்தையிடமிருந்து முழுமையான ஆஸ்தியை பெற வேண்டும். வரதானம்: மன் மனாபவ என்ற விதிமுறையின் மூலம்
பந்தனங்களின் விதையை முடித்துவிடக்கூடிய மோகத்தை வென்ற நினைவு ஸ்வரூபம் ஆகுக. மன்மனாபவ என்ற விதியின் மூலம் பந்தனங்களின் விதையை முடித்துவிடக்கூடிய மோகத்தை வென்ற நினைவு ஸ்வரூபம் ஆகுக. அதாவது நஷ்டோ மோகா ஸ்மிருதி ஸ்வரூபம் ஆகுக. விளக்கம்: பந்தனங்களின் விதை சம்பந்தம் ஆகும். பாபாவுடன் சர்வ சம்பந்தங்களும் இணைந்திருக்கும் என்றால் வேறு யாரிடமாவது மோகம் எப்படி ஏற்படும்? சம்பந்தம் இல்லாமல் பற்றுதல் இருப்பதில்லை. பற்றுதல் இல்லை என்றால் பந்தனம் இருக்காது. விதையை முடித்துவிட்டால் விதை இல்லாமல் மரம் எப்படி முளைத்து வளரும்? இதுவரை கூட பந்தனம் இருக்கும் என்றால் கொஞ்சம் துண்டித்திருக்கிறீர்கள், கொஞ்சம் இணைத்திருக்கிறீர்கள். எனவே மன்மனாபவ என்ற விதி மூலம் மனதின் பந்தனங்களில் இருந்தும் கூட விடுபட்டு நஷ்ட மோகா ஸ்மிருதி ஸ்வரூபம் ஆகுங்கள். மோகத்தை வென்ற நினைவு ஸ்வரூபம் ஆகுங்கள். பிறகு இந்த புகார்கள் எல்லாம் முடிந்துவிடும். அதாவது என்ன செய்வது, பந்தனம் விடுபடுவதில்லையே என்ற புகார்கள் எல்லாம் முடிந்துவிடும். ஸ்லோகன்: பிராமண வாழ்க்கையின் சுவாசமே ஊக்கம், உற்சாகம்தான். எனவே எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் ஊக்கம் மற்றும் உற்சாகத்தின் பிரஷர் குறையக்கூடாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். இன்றைய அவ்யக்த சமிக்ஞை: எந்த அளவு சேவையின் குழப்பத்தில் வருகின்றீர்களோ அந்த அளவு முற்றிலும் அண்டர் கிரவுண்டில் சென்றுவிடுங்கள், நிலத்தடியில் சென்றுவிடுங்கள். அவ்யக்த சமிக்ஞை: எந்த அளவு சேவையில் குழப்பம் அடைகிறீர்களோ அந்த அளவு முற்றிலும் அண்டர் கிரவுண்ட் நிலைக்கு சென்றுவிடுங்கள். அதாவது ஆழமான அமைதி நிலைக்கு சென்றுவிடுங்கள். எந்த ஒரு புதிய கண்டுபிடிப்பு மற்றும் சக்திசாலியான கண்டுபிடிப்பும் அண்டர் கிரவுண்டில் தான் செய்கின்றனர், நிலத்தடியில் தான் செய்கின்றனர். எனவே ஏகாந்தவாசி ஆவதுதான் இங்கே அண்டர் கிரவுண்டில் செல்வது என்பதன் பொருளாகும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சேர்ந்தாற்போல ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் கிடைப்பதில்லை. ஆனால் இடையிடையில் 5 நிமிஷம் கிடைத்தாலும் கூட கடலின் ஆழத்தில் சென்றுவிடுங்கள். இதன் மூலம் சங்கல்பங்களின் மீது கூட உங்களால் பிரேக் போட முடியும். பிறகு சப்தத்தில் வர விரும்பினாலும் வர முடியாது. நல்லது. ஓம் சாந்தி.